ராகுல் காந்திக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணுறாங்க. குறிப்பாக அது சொல்கிறது கேசி வேணுகோபால்னு சொல்கிறாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. விஜயோட போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. விஜயோட போகிறதுனால கேரளா அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். தமிழ்நாடு டிவிக்கான ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு தானே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக காங்கிரஸ் திமுகவை டார்ச்சர் பண்ணுது. காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் காங்கிரஸை விட்டு திமுகவுக்கு மிகப்பெரிய லாபம். அதில் பிஜேபியோடைய எண்ணம் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குறது தான். காங்கிரஸுக்கு சொலையா 10 தொகுதிகள் கிடைக்குது பாராளுமன்றத்தில். சட்டமன்றத்தை பற்றி அவங்க குழப்பலையே. பிஜேபி வலிக்காம ஒரு 10 பேர் அவங்களை கொண்டு போறீங்க. அது இல்லாமல் ராஜ்யசபா ஒன்று கொடுக்குறீங்க. ஏன் நீங்கள் கட்சியை நடத்துங்க. பிஜேபி வேணாங்கிறீங்களா, அதே மாதிரி காங்கிரஸையும் வேணான்ட்டு ஒதுங்கி நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். பாண்டிச்சேரி டிவிகேவும் காங்கிரஸும் சேர்ந்தா நாராயணசாமி முதல்வர் ஆயிடுவாரான்னு தெரில. அதே மாதிரி காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்தா கேசி வேணுகோபால் முதல்வர் ஆவாரான்னு தெரியல. ஆனால் இங்கே காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்தா விஜய் முதல்வர் ஆயிடுவாரா? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸனோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுக காங்கிரஸ்ல பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவசரமா தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்திச்சு இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலை பத்தி தான் நான் பேச போறேன், விவரிக்க போறேன் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்க்ளூசிவா பல தகவல்கள் நம்ம ஊடக வாயிலாக சொல்லியிருக்கோம். எல்லா மாவட்ட தலைவர்களும் சரி, ஹைகமாண்ட் மீட்டிங்லையும் சரி, பலரும் டிவிகே கூட போகணுங்கிற ஒரு குரலாகத்தான் பலரும் ஒழிச்சிருக்கிறாங்க. திமுகவிடம் போகணும் அப்படின்னு சொல்லி சீனியர்ஸும் இன்னும் சில எம்எல்ஏஸும் அந்த நிலையில இருக்காங்க. பட் எம்பிக்கள் அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு டென்யூர் இருக்குங்கிறனால அவங்க டிவிகே கூட போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து. இப்போ டிவிகே கூட போறதுனால காங்கிரஸ் மீண்டும் இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சிருமா, இல்லாட்டி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை பிடிச்சி துணை முதல்வரா காங்கிரஸ்ல ஒருத்தர் வந்துருவாரா? என்ன கணக்கு இருக்கு முதல்ல டிவிகே கூட்ட போறதுக்கு? இல்லை, ராகுல் காந்திக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணுறாங்க. குறிப்பாக அது சொல்கிறது கேசி வேணுகோபால்னு சொல்கிறாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. விஜயோட போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. விஜயோட போகிறதுனால கேரளா அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். தமிழ்நாடு மைனஸு, பாண்டிச்சேரியில் இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி டிஸ்கஷன் கூட பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் என்ன நினைக்குது, திமுகவை ப்ரெஷர் பண்ணி திமுக வெளியே அனுப்பினா நம்ம டிவிகேக்கு போயிடலாம். டிவிக்கான ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு தானே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக காங்கிரஸ் திமுகவை டார்ச்சர் பண்ணுது. அப்படி தான் சொல்லணும். அது டார்ச்சர் பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுடன் காங்கிரஸ் இருக்கும் பட்சத்தில் என்னென்ன அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கான ஒரு இமேஜ் திமுக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய அடுத்தடுத்த விஷயங்கள், அவங்களுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரான விஷயங்கள் ஆரம்பித்து சட்டங்கள், பாராளுமன்றத்தில் வரும் சட்டங்கள், குறிப்பாக கவர்னர்களை வச்சு ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் விஷயங்கள் எல்லாத்துலேயும் திமுக காங்கிரஸுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு கவர்னர் மம்தாட்ட சில விஷயங்கள் நடந்துக்கிட்டாங்கன்னா ஸ்டாலின் தகவல் உடனே கருத்து சொல்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் இதே மாதிரி ஆந்திராவில் நடந்தாலும் சரி, கர்நாடகாவில் நடந்தாலும் உடனே பேசுவார். யார்? ஸ்டாலின் பேசுவார், தவறு அப்படின்னு பேசுவார். பட் இது நின்று போயிடும். ஒன்று. அடுத்த கட்டமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் காங்கிரஸை விட்டு திமுகவுக்கு மிகப்பெரிய லாபம். அதில் ஒரு விஷயம், பிஜேபியோடைய எண்ணம் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குறது தான். கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. மோடி ஃபஸ்ட் டைம் வந்ததுலேருந்தே அவங்களுடைய இலக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. அதை உணர்ந்து கொண்ட நபர்கள் தான் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன். அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ மம்தாவும் அந்த மனநிலைக்கு வந்துட்ட மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இவரும் அதே மாதிரி எல்லாம் இருந்தார். நவீன் பட்நாயக்கு கூட அந்த மனநிலையில் தான் அவர் இருந்தார். அதனால தான் அவங்க எல்லாமே காங்கிரஸை சேர்த்துக்கவே மாட்டாங்க, கூட்டணியில் வைக்கல.
ஆனால் அவங்க பெரிய லெவலில் பாதிக்கலை. ஆனாலும் கூட அவங்க காங்கிரஸை ஒரு டிஸ்டன்ஸ் தான். பட் திமுகவுக்கு அப்படி இல்லை. தொடர்ந்து காங்கிரஸை தோளில் சுமக்கிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இடி, ஐடி, இப்போ சிபிஐ, தேர்தல் கமிஷனு, கவர்னர், எல்லா வகையிலையும் அவ்வளோ டார்ச்சர். ஆனாலும் திமுக இந்த காங்கிரஸுக்கான இந்த ஒரு பாண்டிங்கை விட்டு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை பேச விடலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. மைக் ஆஃப் பண்ணா கனிமொழி குரல் கொடுப்பாங்க பார்லிமெண்ட் உள்ளேயே. அடுத்த 1 ஹவரில் ஸ்டாலின் அறிக்கை விடுவார். வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை. மம்தா கிடையாது. நீங்கள் ஈவன் காங்கிரஸ் மாநில தலைவர் முதல்வர்கள் கூட அதை பெருசாக ஒன்றும் அஜிடேட் பண்ணி ஒன்றும் ஒரு அறிக்கை வர்றது இல்லை. திமுக மட்டும்தான் இன்ன வரைக்கும் காங்கிரஸை தூக்கி பிடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அது இல்லாமல் போயிடும். திமுக ஃப்ரீ ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் இல்லை, ஒரு கூட்டணி இல்லைன்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணால் தாங்கன்னு வரும், தாங்க ஆரம்பிச்சிடும். ஏன் நிதி நெருக்கடியில் அவ்வளோ கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது. மத்திய அரசு எவ்வளோ விஷயங்களில் கல்வித்துறையில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களையே நம்மளுக்கு இந்த பேரிடர் தொகை எதுவுமே வரலையே. நம்ம எவ்வளோ நோட் பண்ணது, நம்மளுடைய எவ்வளோ கேட்டோம்னா அதில் 10ல் 1 பங்கு கூட நம்மளுக்கு வரல, இது வரைக்கும் வரல. இதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு சொலையாக 10 தொகுதிகள் கிடைக்கிது பாராளுமன்றத்தில். சட்டமன்றத்தை பற்றி அவங்க குழப்பலையே. பிஜேபி வலிக்காமல் ஒரு 10 பேர் அவங்களை கொண்டு போகிறீங்க. அது இல்லாமல் ராஜ்யசபா ஒன்று கொடுக்குறீங்க. ஏன் அதை விடுங்க, நீங்கள் கட்சியை நடத்துங்க. பிஜேபி வேணாங்கிறீங்களா, அதே மாதிரி காங்கிரஸை வேணான்ட்டு ஒதுங்கி நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஆனாலும் இல்லை, இது மதச்சார்பின்மைக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் காங்கிரஸோடு இருப்போம். ஏங்க ஒன்றும் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர், வருங்கால பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி தான் சொன்ன முதல் தலைவர் ஸ்டாலின் தான். அதுக்கு எவ்வளோ விமர்சனம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கோபம் அதில் பிஜேபிக்கு ஒரு மேலே. இது திமுக பற்றி சொன்ன. ஒருவேளை டிவிகேவோட போனால் ஏதாவது 1% பாராளுமன்றத்தில் இருக்கட்டும், டெல்லி லெவலில் ஏதாவது ராகுல் காந்திக்கோ காங்கிரஸுக்கோ பிரச்சனை என்றால் விஜய் என்ன செய்வார் நினைக்கிறாங்க, என்ன செய்ய போகிறார்? இந்த 40 நாள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா இந்த தேர்தலே வைங்க, 2026 தேர்தல், கேரளா விட்டுருங்க, பாண்டிச்சேரி விடுங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். பாண்டிச்சேரி டிவிகேவும் காங்கிரஸும் சேர்ந்தா நாராயணசாமி முதல்வர் ஆயிடுவாரான்னு தெரில. அதே மாதிரி காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்தா கேசி வேணுகோபால் முதல்வர் ஆவாரான்னு தெரியல. ஆனால் இங்கே காங்கிரஸும் டிவிகேவும் சேர்ந்தா விஜய் முதல்வர் ஆயிடுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் சார், இப்போ ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு சேர தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். விச் மீன்ஸ் எம்எல்ஏக்கள் வருவாங்களா இல்லையாங்கிற கொஸ்டின் மார்க். ஆனா ஓட் ஸ்பிளிட்டிங்கிறது பயங்கரமா இருக்கும் அப்படின்றாங்க. டிஎம்கேவுடைய வெற்றியவே பாதிக்கக்கூடிய லெவல்ல இருக்கும். என்ன மைனாரிட்டி வாக்கெல்லாம் போயிடுன்றீங்களா? மைனாரிட்டி பிஜேபி இங்கே இல்லை, பிஜேபியோடைய அட்ராசிட்டிக்கு காங்கிரஸ் குரல் கொடுக்குதா, திமுக குரல் கொடுக்குதா? இங்கே இருக்க முஸ்லீம்களா இருக்கட்டும், கிறிஸ்டின்களா இருக்கட்டும், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை வச்சு இல்லை, நான் பொதுவாக நான் சொல்றேன். இப்போ நீங்க அதுதான் வரும், சுத்தி வளைச்சா தான் வரும். நீங்க டிவிகேயும் காங்கிரஸும் சேர்ந்துட்டால் தமிழ்நாட்டில் திமுக உள்ள பெரிய ஓட் பேங்க்கு அந்த மைனாரிட்டி வாக்குகள் தான். கன்சல்டேட் பண்ணுறதுங்கிறது குறைஞ்சிரும், பிரியும், திமுகவுடைய வெற்றி கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதானே இப்போ மறைமுகமாக சொல்ல வர்றீங்க. அதுதானே, அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன் திமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, காங்கிரஸுடைய செயல்பாடு எப்படி இருக்கு. கன்னியாகுமரியில் ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2014 காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரிஞ்சதுனால தான் சிறுபான்மையோட வாக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போச்சு. அதுதான் சொல்றேன். அப்ப பிரிஞ்ச டிஎம்கே உன்னுடைய அந்த கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகாதான்னு கேட்கிறேன் நான். இல்ல, நான் தான் சொல்றேன். அது அதாவதுங்க, இன்னும் இவங்க இன்னும் நினைச்சுட்டே இருக்க ஒரே ஒரு விஷயம் தான், சோனியா காந்தி கிறிஸ்தவர். ஓப்பனா பேச ஆரம்பிச்சா அதுதான் என்ன, அதனாலதான் அதன் தொடர்ச்சி தான் இப்படி
கிறிஸ்தவர் வாக்குகள்லாம் காங்கிரஸுக்கு தான் இருக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷமா இதே தான் ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. அதுதான் நான் சொல்றேன். கன்னியாகுமரியில் ஒரு தேவாலயம் தாக்கப்பட்டால் திமுக குரல் கொடுக்குமா, காங்கிரஸ் குரல் கொடுக்குமான்னு நான் கேட்குறேன். ராகுல் காந்தி வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரான்னு கேட்குறேன். ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார், உதயநிதி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். ராகுல் காந்தி வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரா, பண்ணுவாரா? இது தெரியுமா தெரியாதான்னு கேட்குறேன் நான். கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும். அதனால ஏன் இது ஒரு 15 வருஷமா 20 வருஷமா இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் தான் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அப்படின்னு. நான் ஏன்னா அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலையும் திமுக இன்னைக்கு நியாயமான விஷயங்களை சொல்றேன். திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துங்க நீங்க. உண்மை என்ன பொய் என்னங்கிறதுலாம் இல்லை. அங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு தெரியும் யார் வந்திருக்கா. காங்கிரஸ் வந்துச்சா? செல்வ பிறந்தகை வந்தாரா? கேசி வேணுகோபால் வந்தாரா? ராகுல் காந்தி வந்தாரா? ஒருவேளை இந்த தர்கா பிரச்சனையாகி ஏதாவது சங்கடம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு போராடினது திமுக. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஓட் பேங்க் ஓட்டு வேணும், இந்துக்கள் ஓட்டு வேணும் அப்படிலாம் நினைக்கல. அவங்க எது நியாயமாக செஞ்சு கொடுப்போம். ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய அந்த வழிமுறையை நம்ம ஏன் தேவையில்லாத இஷ்யூ ஆக்கி அதை 2 மதத்துக்கான ஒரு பிரிவினையை நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத ஆளுங்கட்சியான திமுக உணர்ந்து செஞ்சிச்சு. இல்ல மைனாரிட்டிலே ஒன்று வச்சுப்போம். இப்போ கிறிஸ்டியன் வந்து செகண்டா பேசுவோம், இஸ்லாமியர்னு வச்சுப்போம். இப்போ இஸ்லாமியர்களோட ஓட் பேங்க் இப்போ இந்த முறை கன்சால்டேட்டா ஆகி டிஎம்கேக்கு விழுமா? ஏன்னா டிஎம்கே வந்து கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு அதிருப்திகளும் அவ்வப்போது வெளிப்படுத்தப்படுதுல்ல. நீங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதான் சொன்னேன், சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதாவது முஸ்லீம்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை குண்டு வெடிப்பு சம்மந்தமான சிறைவாசிகள் விஷயங்களில் நிறையா இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்தந்த மாவட்டங்களில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம், புரியுதுங்களா? பட் ஒட்டுமொத்தமாக பாருங்கள், இந்தியா லெவலில் பிஜேபியினுடைய அட்ராசிட்டியால் பாதிக்கப்படும் முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் குரல் கொடுக்கிறதா, தமிழ்நாட்டிலிருந்து திமுக குரல் கொடுக்கிறதாங்கிறத முஸ்லீம்கள் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் நான். நியாயமான விஷயங்கள் சிஏஏ இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்கிறேன். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிஏஏயால். ஆனால் திமுக போராடிச்சு, வேண்டாம் நீங்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னா அவங்களுடைய ஆரிஜினை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு, அவங்களோட அந்த பீஸ்ஃபுல்லாக கெடுக்கிற மாதிரி இருக்கு, எங்கேருந்து வந்தான்னு கேட்குறது சரியாக இருக்காது. வந்துட்டாங்க, பல தலைமுறையாக இங்கே தான் வாழ்கிறாங்க, அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை. இது திமுக தான் போராடிச்சுன்ற நான் ஒவ்வொரு விஷயத்துலையும். நான் அதனால் இங்கே இருக்க மைனாரிட்டிகளுக்கு நல்லா தெரியும், சிறுபான்மை சமுதாயத்தை உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவா காங்கிரஸான்னு. அந்த விஷயத்தில் திமுக கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆண்டாண்டு காலமாக நீங்கள் காங்கிரஸ் நாவே மைனாரிட்டி வாக்கு போயிடும். இப்போ மைனாரிட்டி டிவிகேயும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குங்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு தெரியும். தென்காசியில் இருக்கிற ஒருத்தருக்கு அங்கே உள்ள பிரச்சனைக்கு, அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு அங்கே உள்ள பிரச்சனையும் போது திமுக வருமா காங்கிரஸ் வருமாங்கிறது தெரியும். அதே தான் நான் சொல்கிறேன், கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கிறிஸ்தவருக்கு பேராலயம் தாக்கப்படும் போது திமுக வருமா காங்கிரஸ் வருமானு தெரியும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. பட் அப்படி ஏதாவது அவங்க வேற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் சொன்னாங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ஜோசப் விஜய் இருந்தாலும் கிறிஸ்டின் ஹோட்டல்லாம் ஃபுல்லாக போகுது, ஒவ்வொரு சர்ச்சிலையும் பேசிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பிஷப்பை முடிவெடுத்துட்டாங்க, ஒவ்வொரு ஃபாதரை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இல்லை, அவங்க சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்திருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்களா? இப்போ இல்லை சார், இப்போ கிறிஸ்தவர்களுடைய இந்த அரசியலுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு இடமே இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் விஜய் தான் வந்து காப்பாற்றணுமா கிறிஸ்தவர்கள்? அப்போ தமிழ்நாட்டில் வந்து இடமே இல்லை, வாழவே முடியாமல் போய் எல்லாம் அகதியாக இருக்காங்களா? இஸ்ரேல் மாதிரியா இருக்கீங்க? லெபனான் மாதிரி ஆயிடுச்சா? இல்லை சார், அப்புறம் எப்படி? இல்லை, நான் சொல்கிறேன் பொதுவாக அப்படி ஒரு மனநிலை எப்படி வரும்னு கேட்குறேன் நான். அப்போ ரொம்ப குறுகிய மனப்பான்மை இல்லை அதுன்னு கேட்குறேன். ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லையா? அந்த ஒரு பேருங்கிறத தாண்டி கிறிஸ்தவ மக்களுக்காக விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படி பேசுவோம். என்ன பண்ணிட்டாரு? எந்தெந்த விஷயங்களுக்கு வந்திருக்காரு? எத்தனை முறையாக அவர் போராடி இருக்காரு?
முஸ்லீம்களுக்காக எத்தனை முறை போராடி இருக்காரு அவர். அவங்க கேட்பாங்கல்ல, நீ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, ரைட். ஜோசப் விஜய்ங்கிற அந்த ஒரு பேருக்காகவா? நான் பாஸ் இது ஸ்டாலின்ங்கிற பேருக்கு அவர் ரஷ்யாவில் இருக்கவங்க தான் ஓட்டு போடணுமா? வேறு யாரும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அவரே நீங்க வந்து மக்களுக்காக போராடி இருக்கணும்ல கேம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போராடி இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு சாதாரணமாக வேளாங்கண்ணி போயிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன். எப்படி ஏற்றுக்குவாங்களா எல்லாம்? அதையெல்லாம் ஒரு மாயாக தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் டிவிக்கோடு சேர்ந்தால் காங்கிரஸ் அழிந்து விடும். மாற்றமே இல்லை தமிழ்நாட்டில். எப்படி சார் அழிந்து விடுன்ற ஒரு 100% ஏங்க, நீங்க மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்து தான் விஜய் வராருன்னு சொல்றீங்க. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் சிறுபான்மை வாக்குகள் தான் பெருசா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. அப்ப லாபம் அவருக்கா காங்கிரஸுக்கா? தெரியாம கேட்குறேன். நல்லா பாருங்க, யாருக்கு லாபம்? புதுசா கட்சி வந்திருக்கு, புதுசா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவருக்கு. காங்கிரஸ் போய் சேர்றப்போ அவருக்கு தான் லாபம். கேம் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, அதுல மாற்றமே இல்லை. நான் வேணா பந்தயம் கட்டுறேன், ஒரு விஜய் ஜெயிக்க முடியாதா? சொல்ல முடியாது. இல்லை கேம் சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன், நீங்க விஜய் போய் எப்படிங்க போய் பார்த்து நீங்க ஒரு எம்எல்ஏவா அவருக்கு ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருவீங்களாங்க? நீங்க தெரியாம கேட்குறேன். ஏன்னா இங்க இருக்கிற எம்எல்ஏ ஒன்றும் செய்யல, நீங்க கத்துறீங்க 5 வருஷத்துக்கு கூட. ஏன் அவரை பார்க்க முடியுமாங்க? பனையூர்ல போய் நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுப்பீங்களா? நடக்குமா? ஒரு நிகழ்ச்சியை அவரை கூப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க நியாயத்தை பேசுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இலவாக மக்களை சந்தித்து அணுகக்கூடிய தலைவருக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா 100% சட்டமன்ற தேர்தலில் அதுதான் நினைப்பாங்க. நீங்க வேற சொல்லுங்க, நீங்க யார்கிட்ட சொல்லுங்க, யாரையாவது கேளுங்க. மக்களுடன் இருப்பவர் தான் எம்எல்ஏ ஆக முடியும். பெரும்பாலும் ஆக்சிடென்டெல்லாம் சில விஷயங்கள் நடக்கலாம். பெரிய பண்ணையாரா இருந்திருக்கலாம், பெரிய செல்வந்தரா இருக்கலாம், அவங்க ஜெயிப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. விஜய் மாதிரி மனநிலை உள்ளவங்களால் எப்படிங்க ஜெயிச்சவர்? எப்படிங்க அவரால் மக்களுக்கு என்னங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் முதல்வரானால் தான் செய்வார். என்ன காரணம்னா முதல்வராக இருப்பார், அவர் கீழே எம்எல்ஏலாம் இருப்பாங்க, செய்வார். செக்ரட்டரியேட்டில் தான் பேசுவார், டிஜிபிட்ட தான் பேசுவார், சீஃப் செக்ரட்டரி தான் பேசுவார். சாதாரண மக்களுக்கு வந்து தண்ணி தொட்டி சாக்கடை பிரச்சனைக்கு வந்து நிற்பாரா ஒரு எம்எல்ஏவா? சொல்கிறேன் நான், நடக்குமான்னு கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். வர முடியுமா? அவர் வருவாரா? இல்லை, நிச்சயமா அவர் வந்து அணுக மாட்டார். அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் கூட புரிஞ்சுக்காமையா இருக்காங்க மக்கள். பொதுவாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காமையா இருக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு மாயை ஐக்கியம். நான் என்னை பொறுத்தவரை ஒரு மாயை. திமுகவை இழந்தால் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் பாதிக்கப்படும், அதில் மாற்றம் இல்லை. பிஜேபி எதிர்க்கான ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. திமுக போயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு ஹோல்டு போயிடும். இப்போ ஏற்கனவே மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்து ஒரு சேர சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டிவிகே கூட போகலாம் அப்படின்னு சொல்லி. கடந்த டெல்லி மீட்டிங் அந்த அறிமுக கூட்டத்தில் நம்ம பேசுனதை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ அவங்க மத்தியில தான் ஆல்ரெடி டிவிகே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய வேணுகோபால் டிஸ்கஷன் நடத்த போறாரு. அப்போ என்ன முடிவு எட்டப்படும் என்று நம்ம முடிவெடுக்கலாம்? டிவிகேன்னு முடிவெடுக்கலாம். காரணம், இங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் யாருமே இது வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர்களாக தெரியல. புதிய மாவட்ட தலைவர்களாக நான் சொல்கிறேன். என்ன, ஏற்கனவே முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர்களாக இருந்தவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணினா கூட கொஞ்சமாவது அதில் அவங்க ப்ளஸ் மைனஸ் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற புதுசாக வந்திருக்க மாவட்ட தலைவர்கள் பேசி அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன அனுபவம் இருக்குது அவங்களுக்கு? அப்படி ஒரு முட்டாள்தனத்தை முடிவு எடுத்தார் ராகுல் காந்தின்னா அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும். படுபாதாரத்துக்கு அவர் தள்ளப்படுவார், அவ்வளோதான். அப்படி தான் நான் சொல்லணும். அதுக்கு பதில் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சீனியர் ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸாக கேளுங்கன்னா அது கேளுங்க. நீங்கள் இது டிவிகேவோடு சேர்றதுனால காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளருமா? நீங்கள் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்குன்னு கேட்குறீங்க. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேங்கன்னு நான் சொல்கிறேன். ஜெயிக்காமல் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் 5 வருஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறீங்களா விஜயோட? 15 எம்எல்ஏ 10 எம்பியை வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை.
கட்சியவே வளர்க்காம இருக்கிறீங்க. நீங்க யாருமே இல்லாம என்னங்க பண்ண போறீங்க? அவரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு. என்னைக்காவது 2 மாசத்துக்கு ஒரு தடவ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு. 3 மாசத்துக்கு ஒரு தடவ வெளிய வருவாரு. காங்கிரஸுக்கு என்ன பிரயோஜனம் இதுலல்ல? இல்ல மக்கள் நல கூட்டணி மாரி ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்குறாங்களோ என்னமோ? யாரு காங்கிரஸா? ம். யாரு இது முடிச்சதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க கூட வர்றதுக்கு விஜயோட? இன்னும் யார் வரலாம். வரப்போறா? கிருஷ்ணசாமி இருக்காரு. ஏங்க மக்கள் நல கூட்டணிங்கிறது முக்கியமான ஜாம்பவான்கள் சேர்ந்த ஒரு இதுங்க. தேமுதிக இருக்காங்க. நீ கிருஷ்ணசிங் இல்ல. அவரு தேமுதிகலாம் தெளிவா அவங்கள இருக்கு. ம். தேமுதிக வந்து தெரியுங்க. இது வெற்றியோ, தோல்வியோ அதிமுக, திமுகவோட பயணம் பண்ணா தான் சரியா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அனுபவம் கடந்த காலங்கள்ல அனுபவம் நெறையா. மக்கள் நல கூட்டணி காங்கிரஸுக்கு ஒரு புதுசுங்க. அவங்க நினைச்சிட்டு அதான் சொன்னேன். இப்போ இவங்க அதாவது நீங்க நல்லா பார்த்துங்க. பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் இப்போ உடனடி தேவை யாருக்கும் கிடையாது. பொது விலையில விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்றவங்க, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு கேட்குறவங்க யாரும் இப்போ உடனடி தேவை எதுவும் கிடையாது. அதனால அவுத்து விட்டுட்டு போறாங்க. பாதிக்கப்பட போகிறது ராகுல் காந்தி தான். பார்ப்போம் என்ன செய்ய போறாங்கன்ட்டு. நிச்சயமா சார். நாளைய தினம் நடக்க இருக்கிறது மாவட்ட தலைவர்கள் கூட்டம். அதில் பொதுச் செயலாளர் வேணுகோபால் கலந்து கொள்ள இருக்கிறார். டிவிகேவுடன் ஒருவேளை கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் என்ன லாபம் அவர்களுக்கு? சிறுபான்மையினரோட வாக்கு வந்து செல்லுமா? சிறுபான்மை வாக்கும் தாண்டி பெரும்பான்மையினரோட வாக்கை பெற்றால் தான் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியும். அது எப்படி கூட்டணி காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்? இது சம்பந்தமாக ரொம்ப டீட்டெயில்டா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.